என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கின்றேன். மனம் விட்டு பேச வந்த தாய்க்கு சற்று மன வருத்தமும் அதிகம்தான். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அப்படிப்பட்டது. அதனால் உன் தாயானவள் சில விஷயங்களை உன்னிடம் வெளிப்படையாக என்னவென்று பேசி தீர்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வராகியானவள் எப்பொழுதும் உன்னோடு உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பார்த்து கொண்டிருப்பவள். பல போராட்டங்களுக்கு பிறகு, பல சோதனைகளுக்கு பிறகு, பல இன்னல்களுக்கு பிறகு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சரியாக சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, எத்தனையோ கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்திருந்தாலும், எத்தனையோ சோதனைகளுக்கு பின்னால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்திருந்தாலும், நீ எது உனக்கு தேவை என்று நீ என்னிடம் கேட்கிறாயோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு வேண்டும் என்று என்னிடம் சொல்லி புலம்புகிறாயோ, அந்த விஷயத்தை இது போன்ற ஒரு காலகட்டத்தில் நான் உனக்கென உறுதியாக கொடுத்திருப்பதும் உண்மையல்லவா? உனக்கென உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருப்பதும் உண்மையல்லவா? அப்படியானால் எந்த ஒரு விஷயத்தை பொக்கிஷமாக நினைத்து உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்தேனோ, அந்த விஷயம் இப்பொழுது உன்னை விட்டு செல்லும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இல்லை என்பது போன்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் என் குழந்தை நீ முழுக்க சரியாக உணர வேண்டும். உனக்காக வேண்டி நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து விட வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக நம் தெய்வம் பார்த்து கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை ஒன்றுமில்லாமல் நாம் ஆக்கினோமானால் தெய்வம் நம்மை ஒருபோதும் கண்டுகொள்ளாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை எப்படி நம்மால் தெய்வத்தின் முன்னால் சென்று நிற்க முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால், இந்த வராகி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நான் மீண்டும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நமக்கான வாழ்க்கை என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகும், எது நம்மை தொடர வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்ட பிறகும், எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகும், சில விஷயங்களை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்யாமல் விட்டு விடுகின்றாய். சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சென்று விடுகின்றாய். எதுவுமே ஆரம்பத்தில் கிடைக்காமல் இருக்கும் பொழுது வருகின்ற வேதனை, அதே நேரம் அது கிடைத்துவிட்ட பிறகு ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அது நமக்கு கிடைத்துவிட்ட பிறகு நாம் அதை ஒன்றுமில்லாததாக மாற்றித்தான் விடுகின்றோம். அதன் மீது நமக்கிருக்கின்ற அக்கறை எப்பொழுதும் இல்லாமல் போய் விடுகின்றது. நடப்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதும், நம்மை தேடி வருவதை எல்லாமும் நாம் புரிந்து கொள்வதும், எப்பொழுதும் நமக்கான தேவைகளை எல்லாமும் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு சொல்வதனை நீ புரிந்து கொள். உனக்கு ஒரு விஷயத்தை உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் என் கைமேல் பலன் எப்பொழுது கொடுக்கும் தெரியுமா? எந்த நேரம் நீ நான் நினைக்கின்ற பிள்ளையாக இருக்கிறாயோ, எப்பொழுது
நான் சொல்வது போல நல்ல குழந்தையாக நீ இருக்கிறாயோ, அப்பொழுது எல்லா விஷயங்களும் உன்னை தேடி சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உடனிருந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எந்த தருணமும் இந்த தெய்வம் உன்னை தொடரும் பொழுது இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவிடம் கேட்ட ஒரு விஷயம், தாயிடம் கேட்டு நின்ற ஒரு விஷயம் இன்று நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்காமலும் நடக்காமலும் போகிறது என்றால் அதை கட்டாயமாக நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரத்தில் நீ கேட்டதை என் பிள்ளை நீ என்பதனால் உனக்கு சட்டென்று கொடுத்து விட்டேன். இல்லை என்று என்னால் சொல்லிவிட முடியவில்லை, இல்லை என்று என்னால் மறுக்க முடியவில்லை. அதனால் அதனை நான் உடனடியாக உனக்கு கொடுத்து விட்டேன். இதற்கு மேலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இதற்கு மேலும் இந்த விஷயத்தை என்னால் தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல பாதிப்புகள் ஏற்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடக்கும் எல்லாவற்றையும் நீ உணர்ந்து வாழ வேண்டும். உன்னோடு இந்த வராகி நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்னதான் நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் புரிந்து இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலமும் உடனிருக்கும் இந்த மாற்றங்களிலும் நீ மேன்மை அடைவாய் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, சுற்றி இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுமையாக உணர வேண்டும். சுற்றி இருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தில் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இதுவே உனக்கு கடைசியாக மாறும் நீ உணராமல் போனால். என் குழந்தையே, இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் பொறாமை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒருவரை பார்த்து ஒருவர் அதிகமாக பொறாமைப்படுகிறார்கள். இதையெல்லாமும் பார்க்கும் பொழுது ஒரு தாயாக எனக்கே அது மிகுந்த வேதனையை தான் கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? என் குழந்தை, நான் என்ன உணர்கிறேன் தெரியுமா? என் பிள்ளை ஒன்று எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த அளவு உதவியை செய்து கொண்டிருக்கும். என் பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு உதவி செய்கிறது. எப்படி தெரியுமா? அந்த குழந்தை புதிதாக ஒரு தொழில் தொடங்குகிறது. அப்படியானால் அந்த தொழிலுக்கு முழுக்க முழுக்க என் பிள்ளை உதவி செய்கிறது. அதாவது ஒரு பொருளை விற்பனை செய்கிறார் என்றால் அந்த பொருள் யார் யாருக்கு வேண்டும் என்று தேடி தேடி சென்று என் பிள்ளை கேட்டு அவர்களுக்கு அந்த தொழிலில் வியாபாரத்தை செய்து கொடுக்கிறது. இது சென்று கொண்டே இருக்கிறது. அந்த பிள்ளையும் என் குழந்தையை நன்றாக பயன்படுத்தி கொண்டு தேவையான லாபத்தை ஈட்டிக் கொண்டும் இருக்கிறது. என் பிள்ளைக்கோ இதனால் எந்த பலனும் கிடையாது. வராகியின் பிள்ளை எப்பொழுதும் கைமாறு கருதாமல் தானே ஒருவருக்கு உதவி செய்யும். அதுபோலத்தான் என் குழந்தையும் எந்த கைமாறும் கருதாமல் எந்த ஒரு உதவிக்காகவும் நிற்காமல் அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்காக முன்னின்று ஒவ்வொரு நேரங்களிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறது.
அந்த நேரத்தில்தான், இது போன்ற நேரத்தில்தான் என் பிள்ளைக்கு ஒரு தொழில் தொடங்குகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. என் பிள்ளை ஒரு தொழிலை தொடங்குகிறாள். என் பிள்ளை ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது யாருக்கு என் குழந்தை உதவி செய்ததோ, யாருடைய வாழ்க்கையை தலை நிமிரச் செய்ததோ, அந்த பிள்ளை வந்து என்ன சொல்கிறது தெரியுமா? இதுவெல்லாம் உங்களுக்கு தேவையா? இது எல்லாமும் செய்து எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை முன்னிறுத்த வேண்டாம். இது சரிப்பட்டு வருமா என்பது போன்ற பல கேள்விகளை முன்வைக்கிறது. அந்த கேள்விகளை முன்வைப்பதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. என் பிள்ளையிடமே ஒரு பொருளை வாங்கி கொண்டு அதன் பிறகு என் பிள்ளையினுடைய மனதை நொறுக்குகிறார்கள். நீங்கள் இந்த பொருளை வைத்து ஏமாற்றி விட்டீர்கள். நீங்கள் சொல்கின்ற அந்த தொகைக்கு, அதாவது அந்த விலைக்கு இதை மதிக்க முடியாது, எல்லாமும் பொய் என்று அவர்கள் சொல்லத் தொடங்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என் பிள்ளையின் மனதை எப்படி காயப்படுத்தி இருக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நிச்சயமாக இந்த விஷயம் என் பிள்ளையினுடைய மனதில் நீங்காத ரணமாக மாறியது. அன்று அவர்களுக்காக உதவி செய்ய ஓடோடி வந்த நமக்கு இன்று உதவி என்று சொல்லி கேட்கக்கூட ஆளில்லாதபடிக்கு நம்மை நிற்க வைத்து விட்டார்களே. அதே நேரம் நம்மை கை தூக்கி விடவில்லை என்றாலும் பரவாயில்லை, கையை தட்டி கீழே தள்ளாமல் இருந்திருந்தாலே போதுமே என்றுதான் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நேரத்திலும் இது போன்ற மனிதர்களோடு நாம் பயணிக்கும் பொழுது ஒரு சில உறவுகள் மட்டும்தான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இந்த நேரமும், இந்த தெய்வம் உன்னை தொடரும் இந்த காலமும், இனி எந்த நாளும் உனக்கே என்று நன்மைகளை நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகியானவள் உன்னோடு துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வத்தினுடைய பிடியில் இனி எது நடந்தாலும் சரி, இவை எல்லாமும் நீ சரியாக மீட்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு அம்மா சொல்வது போல நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பல பொக்கிஷங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. உனக்கென நான் தர நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் போல நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க உனக்கு நடப்பது எல்லாமுமே இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலுமே நாம் என்ன கேட்கிறோம், ஏது கேட்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்தடுத்த நிகழ்வுகளை உனக்கு நான் சரியாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உன் கண் முன்னால் காட்டி விடுவேன். இனி எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் மாற்றமும் இந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷமும் உன்னை தொடர்ந்து வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வது போலத்தான் என் குழந்தையே, நான் உன் கையில் கொடுத்த பொக்கிஷம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் எதற்குமே அதிகமாக ஆசைப்படாத என் பிள்ளை, ஒருவரின் மீது நீ ஆசை கொண்டாய். அவர் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்பதனை தாண்டி கடைசி வரையிலும் நல்ல ஒரு அன்பாகவும் நல்ல ஒரு உறவாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் என் குழந்தை ஆசைப்பட்டது. நிச்சயமாக உண்மையான விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் நான் இருக்கும் இந்த நேரம்தான் உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய்.
நல்லது செய்ய வேண்டி நமக்கு முன்னிற்கும் எல்லா ஒரு காரியங்களையும் நமக்கு தீமைகளாகவே மாறுகிறது என்றால் அந்த இடத்தில் நாம் வளர்ந்து விட்டோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது மற்றவர்கள் நம் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறார்களோ அப்பொழுதே நாம் அங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் மாறும். இந்த காலம் முழுக்க நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டு நான் எப்படி அம்மா முன்னேற முடியும் என்று நீ கேட்கலாம். ஆனால் உண்மைதான், எதுவுமே உண்மைதான். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்வது உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கு இது போன்ற தருணங்களில் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் தெளிவுபட நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நீ எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியது போல ஒரு வாழ்க்கையை உருவாக்கிவிட எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவான விஷயங்களோடு நீ எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும். உன் கையில் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தொலைக்கக்கூடாது. அது பொன்னாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் இதை எல்லாமும் நீ விட்டுவிடக்கூடாது. என் குழந்தை, இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரத்தில் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். நான் வருகின்ற நேரத்தில் அத்தனை விஷயங்களிலும் எல்லா நிலையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள். ஒவ்வொன்றையும் உனக்கு காட்டிவிடும் இந்த நேரம், ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம். இனி ஒட்டு மொத்தமாக என் பிள்ளை தன்னை சுற்றி வரும் எந்த ஒரு நிலையிலும் தனக்காக படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒரு நாளும் கைவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வரும் பல ராட்சசங்களை நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே விரட்ட வேண்டும். தெளிவான எண்ணங்களும் புத்தி கூர்மையான தோற்றங்களும் நீ எல்லாவற்றையும் உன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளையை சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்குள் பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் எதையும் இனிமேல் சந்திக்க இதைத்தான் நீ எப்பொழுதும் போல முழுமையாக செய்ய வேண்டும் என்பதனை என் குழந்தையை அம்மா சொல்வது போல இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கையானது எப்பொழுது முழுமையடையும் தெரியுமா? மனதில் 1000 வருத்தங்களையும் 1000 சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த உண்மைகள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உன்னை அழகாக மிளிரச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே தெரிந்து கொள்ளாமல் நீ சென்று விடாதே. உன்னோடு இந்த தெய்வம் நான் துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ தெளிவாக ஒவ்வொன்றையும் எல்லா விஷயங்களையும் முதலில் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிப்பதை நீ எப்பொழுதும் போல சரியாக முன்னின்று விட வேண்டும். வாழ்க்கை எப்படிப்பட்டது எப்பேற்பட்டது என்பதனை எல்லாமும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பதை விட நம் கைகளில் நாம் நினைத்தது போல எல்லாமும் கிடைத்திருக்கிறது என்றால் அதை பொக்கிஷமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்த எந்த ஒரு உறவுகளின் உண்மைகளையும் விட்டுவிடாதே. உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷங்களையும் ஒருபோதும் தொலைக்காதே. நல்லதுதான் நடக்கும் எனும் பொழுது அதை எப்பொழுதுமே நீ இழந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னிடத்தில் நின்று நான் பேசுவது எல்லாமும் இனி உனக்கு தேவையான எல்லாமும் சரியாக உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக உறுதி செய்யும் என்பதனை புரிந்து கொள். குறிப்பாக யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்.
என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.